Come on, here we go. Do you wanna know? Fasten your seatbelts, let's take off now. Oh supernova, இது என்ன வானவில் தீவா. கோவான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று சவுத் கோவா, இன்னும் நார்த் கோவா. சவுத் கோவா பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக நீங்கள் நேச்சர் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இதுவே நீங்கள் நார்த் கோவா எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நைட் பார்ட்டிஸ், வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கோம். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இப்போ நம்ம எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னா வோல்டேஜ் பூவா, இதை எட்டி நின்று பார்த்திட நீவா. ஏய் ராஜா பூ ஆஜா வா ராஜா பாரே பாபா நியூ ஏஜா நாலேஜா ராஜாலி போலி பாபா. ஃப்ளைட் லேண்ட் ஆனதும் நாங்கள் டேரெக்டாக கேண்டோலியம் போயிட்டோம். அங்கே தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம். பர் டே 1500 2 பர்சனுக்கு. ரூம் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் கேண்டோலியம் அண்ட் கெலங்குட்டே இந்த பிளேசஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அண்ட் முக்கியமாக ரெண்டலுக்கு வெஹிக்கிளுக்கு மறந்துடாதீங்க. நாங்கள் I-10 எடுத்திருந்தோம். பர் டேக்கு வந்து 1100 சார்ஜ் பண்ணாங்க. பட் 2 வீலர் ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்ப பெட்டர் சாய்ஸாக இருக்கும். அட் தி சேம் டைம் காஸ்ட் வைஸும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். கோவாவில் ஃபஸ்ட் நாங்கள் போன பிளேஸ் தான் அகோடா ஃபோர்ட். வெளியிருந்து ஃபோர்ட் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோர்ட் 2 பாகமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று அப்பர் அகோடா அண்ட் லோவர் அகோடா. இப்போ நம்ம இருக்கிறது அப்பர் அகோடாவில். ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்கிற லைட் ஹவுஸை வாலுக்கு வெளியே இருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய மூவி ஷூட்ஸ் எடுத்திருக்காங்க. வெளியே வாங்கின டிக்கெட்டை நம்ம இங்கே என்ட்ரியில் கொடுத்துட்டா நம்ம உள்ள அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பிளேஸுக்கு டிக்கெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ். உள்ளே போனதும் கோவாவோட ஃபேமஸ் பிளேசஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ ரெனோவேட் பண்ணதுக்காக எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபோட்டோஸும் வச்சுருந்தாங்க. அண்ட் நாங்கள் உள்ளே போகும்போது ரொம்பவே க்ரௌட் இருந்துச்சு. 1612ஆம் நூற்றாண்டில் டச் நாட்டுக்காரங்களுக்கு எகெயின்ஸ்டாக போர்ட்டுகீஸ்னால் கட்டப்பட்டது தான் இந்த அகோடா ஃபோர்ட். இந்த ஃபோர்ட்டோட வால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவே இந்த ஃபோர்ட்டுக்கு ஒரு பெரிய டிஃபென்ஸாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சிக்காகவும் வார் டைமில் யூஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு சீக்ரெட் பேசேஜ் வந்து இருந்திருக்கு. 1864ஆம் நூற்றாண்டில் ஷிப்புக்கு வழிகாட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த லைட் ஹவுஸ் கட்டப்பட்டிருக்கு. ஏஷியாலேயே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்டோரேஜாக இது இருந்திருக்கு. ஷிப்ஸுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் சப்ளை பண்ணுற இடமா இருக்கிறதுனால இந்த ஃபோர்ட்டுக்கு அகோடா அப்படின்னு போர்ட்டுகீஸில் நியமிச்சிருக்காங்க. வாட்டர் அப்படிங்கிறது தான் போர்ட்டுகீஸில் அகோடான்னு சொல்லுவாங்க. அண்ட் போர்ட்டுகீஸ் ரூல் பண்ண டைமில் இந்த இடத்த பிரிசனாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கைஸ், இப்போ நான் உங்களுக்கு சீ வியூ காட்ட போகிறேன் ஃப்ரம் திஸ் அகோடா ஃபோர்ட். ரைஸ் தண்ணி பாருங்க இதில் தான் நாங்கள் இப்போ கோவன் தாலி சாப்பிட்றோம். இதுதான் வந்து ஃபேமஸான ஃபுட். ஸோ அதில் என்னென்னா ரைஸ், இது வந்து லிமிட்டட் தான். வந்து ஃபிஷ் கறி, நம்ம வந்து மத்தி மீன் கறி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு ஒரு வெஜ் பொரியல் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஸ்னெயில் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து சாலட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சோல் காரி. இது வந்து எதுக்குன்னா டைஜஷனுக்காக. நம்ம ஊர் ரசம் மாதிரி. அண்ட் இது வந்து கோவன் ஃபிஷ் ஃப்ரை. ஸோ நம்ம ஊரில் வந்து ரவா போட்டு அவ்வளோவா வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண மாட்டோம். இதில் வந்து ரவை வந்து கோட் பண்ணி ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த ஃபேமஸ். ஸோ லெட் அஸ் டேஸ்ட். இதுதான் நம்ம வந்து ஃபைனலாக வந்துட்டு எடுத்துக்கணும். Cheers. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபின் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம் கைஸ். உங்களுக்கு அந்த சரௌண்டிங்ஸ்லாம் இப்போ காட்டுறேன், நல்லா பாருங்கள் கைஸ். இந்த இடத்துல தான் கைஸ் நம்ம டிக்கெட் வாங்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு அதுலேயும் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு வந்து லக் இருந்தால் தான் டால்ஃபின் பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து டால்ஃபின் லேக்குக்கு போகலாம். அங்கே பார்த்தீங்களா ஆல்ரெடி வந்து நிறைய பேர் போட்ஸில் ஏறி ரெடியாக இருக்காங்க. டால்ஃபின் லேக்குக்கு நீங்கள் விசிட் பண்ணணும்னா பர் ஹெட்டுக்கு 350 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் பே பண்ணிட்டு டேரெக்டாக போட்டுக்கு போயிட்டோம். ஸோ அங்கேயே உங்களுக்கு லைஃப் ஜாக்கெட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ரைட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 hour தான். நீங்கள் டால்ஃபின் பார்க்குறீங்களோ இல்லையோ, இந்த ரைடு உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
கொஞ்சம் தூரம் கடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் போட்ஸை என்ஜினில் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவாங்க. எங்கேயாவது டால்ஃபின் தெரிஞ்சிச்சுன்னா அங்கே வந்து எல்லா போட்ஸும் வந்து சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி வெயிட் பண்ணுவாங்க டால்ஃபின் பார்க்கறதுக்காக. டால்ஃபின் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் டேரெக்டாக லோவர் அகோடா போயிட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய வச்சுருப்பாங்க. நீங்கள் இங்கேருந்தே வாங்கிட்டு போகிறது தான் பெட்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன டைம் ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு. கைஸ் இங்கே வந்து நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருக்குது கைஸ். நீங்கள் பேக்கேஜ் எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரைடெல்லாம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். கைஸ் வெல்கம் டு லோவர் அகோடா ஃபோர்ட். ஆக்சுவலி நம்ம காலையில் பார்த்தது அப்பர் அகோடா ஃபோர்ட். இது வந்து லோவர் அகோடா ஃபோர்ட். இதுக்கு உங்களுக்கு எந்த என்ட்ரி ஃபீஸும் இல்லை. இங்கேருந்து பீச் வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பீச்சை செங்குவேரியம் பீச்சுன்னு சொல்லுவாங்க. இது பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா லோவர் அகோடா லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து உங்களுக்கு தாஜ் ஹோட்டல் ரொம்ப அழகாக தெரியும். முக்கியமாக நீங்கள் நைட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தாஜ் ஹோட்டல். அண்ட் எங்களோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கோவாவை கேண்டோலின் பீச்சில் நாங்கள் முடிச்சுக்கிட்டோம்.